இந்த 24,00,000க்கு ஒரு இண்டிவிஜுவல் லோன் போகிறாரு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் டென்யூர் அவர் ஒரு 25 வயசுக்கு போகிறாரு. ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் பேங்க் கொடுப்பாங்க. 25 வயசு 30 வயசுக்கு போகிறாரு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜ் 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவரோட இஎம்ஐ மட்டுமே 20,000 ரூபா வரும். ஸோ 30,000 ரூபா தான் சம்பளமே வாங்குறாரு, வெறும் 20,000 ரூபா இஎம்ஐ வந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் அவர் வந்து பேங்க் லோன் போய் இஎம்ஐ கட்டக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோ சிட்டியில் வந்து ரெண்ட் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மெட்ரோ சிட்டி ரெண்ட்டே அதிகமாக தானே சார் இருக்குது. அப்போ அவங்க இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் என்ன ஒன்று இருக்குன்னா, ஒரு கொஞ்சோண்டு நிலமா இருந்தால் கூட நம்மளோட சொந்த நிலமா இருக்கணும், ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு வீடில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று நினச்சிக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வரைக்கும் நீங்கள் வந்து இஎம்ஐங்கிற ட்ராப்குள்ளே விழுந்துடக்கூடாது. அதுக்கு முதல்ல வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வீட்டு வாடகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்குலாம் வீட்டு வாடகை இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஆசைகளை கொஞ்சம் சுருக்கிக்கணும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ உங்களோட இன்கம் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், இன்கம் சோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா, 10 வருஷம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கையில் இருக்கிற கேஷோடையே வீடு வாங்கலாம்.